இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 21ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாயிருந்தோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் உங்களிடம் வந்த நோக்கம் வீணாகவில்லை என்பது உங்களுக்கே தெரியும். உங்களிடம் வரும் முன்பே பிலிப்பி நகரில் நாங்கள் துன்புற்றோம், இழிவாக நடத்தப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். இருப்பினும் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம். எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. நாங்கள் தகுதியுடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம். மனிதர்களுக்கு அல்ல, எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாய் இருக்க பார்க்கிறோம். நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை, இது உங்களுக்கு தெரிந்ததே. போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. இதற்கு கடவுளே சாட்சி. கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனால் மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை. மாறாக நாங்கள் உங்களிடையே இருந்தபொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம். இவ்வாறு உங்கள் மீது ஏக்கமுள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமின்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாயிருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 139. பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளையெல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய அறிவு எனக்கு மிகவும் வியப்பாயுள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 23 26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் ஒரு பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கிவிடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளைப் பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள். அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். தம்மை நோக்கி மன்றாடுவோருக்கு அண்மையில் உள்ள ஆண்டவர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மலை ஏறுதலில் ஆர்வமுள்ள இளைஞர் ஒருவர் மிக உயரமான ஆல்ப்ஸ் மலையில் தனது வழிகாட்டியோடு ஏறினார். மலையில் அவர் பாதி தூரத்தை அடைந்திருந்த பொழுது மழை கொட்டென கொட்டி தீர்த்தது. ஆனால் எதிரில் இருப்பது என்னவென்று தெரியாதது மட்டுமல்லாமல் பாறைகள் வழுக்குவனவாகவும் இருந்தன. அப்பொழுது இளைஞரோடு வந்த வழிகாட்டி அவரிடம் நிலைமையை எடுத்து சொல்லி திரும்பி சென்று விடலாம் என்றார். அதற்கு இளைஞர், கடவுளிடம் வேண்டிவிட்டு தொடர்ந்து மலை ஏறுவோம். நிச்சயம் கடவுள் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு உதவி புரிவார் என்றார். இதன் பிறகு இருவரும் சிரமங்களுக்கு நடுவில் தொடர்ந்து மலையேறி மலை உச்சியை அடைந்தார்கள். மலை உச்சியை அடைந்ததும் தன்னுடைய இலக்கை அடைந்த மகிழ்ச்சியில் இளைஞர் துள்ளி குதித்தார். அதை பார்த்துவிட்டு அவரோடு வந்த அவரது பயிற்சியாளர், எல்லாம் நீ செய்த இறைவேண்டனாலேயே சாத்தியமானது என்றார். இளைஞரும் வழிகாட்டி தன்னிடம் சொன்னது உண்மை என்பது போல் தலையாட்டினார். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மலையேறுவதில் சிரமம் ஏற்பட்ட பொழுது இளைஞர் அவருக்கு இறைவன் தனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார். அவர் வேண்டியது போலவே மலை உச்சியை அடைந்தார். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். 150 திருப்பாடலில் தாவீது மன்னர் பாடிய கடைசி பாடல்தான் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் 145. புகழ்பா வகையை சார்ந்த இத்திருப்பாடல் கடவுளை போற்ற வேண்டும் என்றும் எதற்காக நாம் கடவுளை போற்ற வேண்டும் என்றும் கூறுகிறது. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்கள். அது மட்டுமல்லாமல் அவர் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அண்மையில் இருப்பவர். அதனால் நாம் அவரை போற்றி புகழ வேண்டும் என்கிறார் தாவீது மன்னர். கடவுள் இன்று இருக்கின்ற ஒரு சில தலைவர்களைப் போல நம்முடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்காதவர் அல்ல.
அவர் நம்முடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து நம்மை எல்லா நலன்களாலும் நிரப்புகிறவர். அத்தகைய இறைவனிடம் நாம் நம்பிக்கையோடு மன்றாடி அவரது ஆசியை பெறுவோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் உள்ள அருங்காட்சியகத்தில் ஓவியம் ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஓவியத்தை தொலைவிலிருந்து பார்த்தால் துறவி ஒருவர் தலையை தாழ்த்தியவாறு கைகளை குவித்துக்கொண்டு கடவுளிடம் வேண்டுவது போல இருக்கும். அருகில் சென்று பார்த்தால் துறவி கையில் ஒரு எலுமிச்சையை வைத்து பிழிவது போல தெரியும். காண்பவரை வியக்க செய்த அந்த ஓவியம் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை உணர்த்துகிறது. அது என்னவென்றால், மனிதர்களில் சிலர் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு தான் நல்லவர்களாக இருப்பார்கள். அருகில் சென்று பார்த்தால் இப்படியெல்லாமா மனிதர்கள் இருப்பார்கள் என்று நம்மை அதிர்ச்சி அடைய வைப்பார்கள் என்பதுதான். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்கள் பார்வைக்கு நல்லவர்களாக இருந்தார்கள். ஆனால் உள்ளுக்குள் தீயவர்களாக இருந்தார்கள். இதனால் இயேசு அவர்களை வெளிவேடக்காரர்களே என்று சாடுகிறார். பரிசேயர்களின் வெளிவேடம் எப்படி இருந்தது? பவுல் எப்படி கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்தார் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்கள் 10ல் 1 பங்கை காணிக்கையாக படைத்தார்கள். ஆனால் நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஒருவேளை இவர்கள் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளான இரக்கத்தை கடைபிடித்திருந்தால் கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கியிருக்க மாட்டார்கள் என்று தூய மார்க் நற்செய்தியில் 12ஆம் அதிகாரம் 40 பார்க்கிறோம். உள்ளொன்று வைத்து மக்கள் பார்வைக்கு நல்லவர்களைப் போல இருந்ததால்தான் இது போன்ற செயல்களை அவர்களால் செய்ய முடிந்தது. இதற்கு முற்றிலும் மாறாக தூய பவுல் கடவுளுக்கு உகந்தவராக இருந்ததை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். தூய பவுல் தன் உடன் பணியாளர்களோடு தெசலோனிக்காவில் நற்செய்தி அறிவித்துவிட்டு திரும்பிய பிறகு ஒரு சில போலி போதகர்கள் போதனை என்ற போர்வையில் மக்களிடமிருந்து பொருள் பறித்தார்கள். இந்நிலையில் தான் அவ்வாறு செய்யவில்லை என்று சொல்லும் தூய பவுல் தான் கடவுளுக்கு உகந்தவராய் இருந்து அவர்களிடம் கனிவோடு நடந்து கொண்டேன் என்கிறார். தனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று கலாத்திய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 20 தூய பவுல் உணர்ந்ததால்தான் அவரால் போலியான வாழ்க்கை வாழாமல் கடவுளுக்கேற்ற வாழ்க்கை வாழ முடிந்தது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் தூய பவுலைப் போல கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை சிந்தனையாக உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் என்று தூய மத்திய நற்செய்தியில் 12ஆம் அதிகாரம் 34 பார்க்கிறோம். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்று தூய மத்திய நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 33 பார்க்கிறோம். நன்மையே நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள் என்று ஆமோஸ் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14 பார்க்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக கடவுளே உமது வழி தூய்மையானது என்று திருப்பாடல் 77:13 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வெளிவேடத்தனமான வாழ்க்கை வாழாமல் கடவுளின் தூய வழியில் நடந்து கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.